ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 28 செப்டம்பர் 2025. பாபா இன்னைக்கு நமக்கு புரிய வைக்கிறாரு. பாப் கட்டேஸ்வர் வ பாப் ஹர்னி தப் பன் சக்தே ஹோ ஜப் யாத் ஜுவாலா ஸ்வரூப் ஹோகி. பாவத்தை அழிக்கக்கூடியவர் அப்படி நீங்கள் எப்பொழுது ஆக முடியும் என்றால் எப்பொழுது உங்களுடைய நினைவு ஜுவாலா ரூபமாக இருக்குமோ. इसी याद द्वारा अनेक आत्माओं की निर्बलता दूर होगी. நேத்து கூட கேட்டோம் இல்லையா, ராஜா தன்னுடைய பிரஜைகளை காப்பாத்துறாரு. இன்னைக்கு பாபா சொல்றாரு, இந்த நினைவின் மூலமாக அநேக ஆத்மாக்களினுடைய அந்த பலமற்ற நிலை விலகிவிடும். அதாவது நம்முடைய பிரசன்ஸ்ல நம்முடைய ஒரு சப்போர்ட், அஃப்கோர்ஸ் பாபா தான் சப்போர்ட், ஆனா அதை நம்ம மூலமா கொடுக்கறாரு இல்லையா, அந்த ஒரு ஆதாரத்துல அவங்களே எப்படி இருப்பாங்களாம், தைரியமா இருப்பாங்க, பலசாலியாக இருப்பாங்க. इसके लिए हर सेकंड हर श्वास बाप और आप कंबाइंड होकर रहो. அதற்காக பாபா சொல்றாரு, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நீங்களும் தந்தையும் இணைந்து இருங்கள். அப்படி நம்ம எப்படி பக்தி மார்க்கத்துல அஜ்பா சாப் அப்படின்வாங்க, அந்த மந்திரம் சொல்லிட்டே இருப்பாங்களா, அல்லது மனசுல வந்து ராமராமா சிவசிவா சிவசிவான்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க, புத்தி அந்த பக்கம் போயிட்டே இருக்கான். அது வந்து ஒரு உள்ளார்ந்த ஆழமான ஒரு காதல், ஆழமான ஒரு அன்புன்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த அன்பினால தானாகவே அந்த சிவனுடைய நினைவோ இல்ல எந்த தேவதாவை நினைக்கிறாங்களோ அது அப்படி வருது. எனக்கு அந்த முருகனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த சிவனை ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க என்ன பண்றாங்க, சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நம்மளும் பாபாவும் எப்பவுமே இணைந்த ரூபத்துல இருக்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்திதி. कोई भी समय साधारण याद न हो. ஸோ எந்த ஒரு செகண்டும் எந்த ஒரு வினாடியும் சாதாரணமான நினைவு இல்லை. நினைவு எப்பவுமே எப்படி இருக்கான், லவ்லீன் ஸ்டேஜ்ல அன்பில் மூழ்கி சக்திசாலியான நிலையில தான் நீங்க சதா இருக்கீங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்தது, ஏதோ ஒரு விஷயம் வந்தது, அந்த நேரம் நான் போய் பவர்ஃபுல் யோகா பண்ண, அதை சரி பண்ண, அது சரிதான், நல்லது தான். ஆனால் நேச்சுரலாகவே உங்களோட நினைவை நீங்க பவர்ஃபுல் ஆக்கிக்கோங்க. பாபாவை சதா கூடவே வச்சுக்கோங்க. ஸ்னேஹ और சக்தி दोनों रूप கம்பைன்டு हो. ஆக அந்த நிலை எப்படி இருக்கணுங்கிறார் பாபா, ஸ்னேகம் மற்றும் சக்தி. நமக்கு பாபா மேல அன்பும் இருக்கு, ஆனால் அது வந்து ஒரு பாவனையான அன்பு மட்டுமல்ல, அதுல ஒரு எசன்ஸ் இருக்கு, அதுல ஒரு பர்பஸ் இருக்கு. எனவே அந்த நினைவு சக்திசாலியாக இருக்கு. எனவே நாம் ஸ்னேகம் மற்றும் சக்தி இரண்டும் இணைந்த ரூபத்தில் பவர்ஃபுல்லாக சக்திசாலியாக இருக்கின்றோம். ஆக இன்னைக்கு நமக்கு பாபா சொல்ல வர்றது, அநேக ஆத்மாக்களுக்கு நீங்க பாதுகாப்பை கொடுக்கணும்னா நீங்க என்னோட எப்பொழுதுமே கம்பைன்டு ரூபத்துல இருந்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு மற்றவங்களுக்கு தானாகவே கிடைக்குது. பலமற்ற ஆத்மாக்களினுடைய பாவத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் சக்திசாலியாக இருப்பீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.